குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 39 இடங்களில் அதி கனமழையும், 33 இடங்களில் மிக கனமழையும், 12 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்கனவே தரப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை தொடருகிறது. மேலும் விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. நாளை நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடற்பகுதிகளில் சூறைக்காற்றான மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 44 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 42 சென்டிமீட்டர். இது 5% இயல்பை விட அதிகம். மழை ஒவ்வொன்றும் கேளுங்க. காயல்பட்டணத்தில் அதாவது ஒவ்வொரு இடத்திலும் பதிவான விவரங்கள் தரப்பட்டிருக்கு. விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு பிறகு தரப்படும். எல்லாமே ஒவ்வொரு இடத்திலும் இந்த 39 இடங்களில் கனமழை, அதிக கனமழைக்கான இது பதிவாயிருக்கு. ஒவ்வொரு ரெக்கார்டும் பார்த்துட்டு பின்னர் பதிவேற்கப்படும். ஏன்னா என்டிசி நேஷனல் டேட்டா சென்டர்லேருந்து நம்ம இது பண்ணுறோம். இது வரைக்கும் உள்ளது தெரிஞ்சது தான். பாளையங்கோட்டையில் 442 மில்லிமீட்டர் இப்போ பதிவானது. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 200 மில்லிமீட்டர் 10/12/1931, 292.8 மில்லிமீட்டர் 9/1/1963. அது டிசம்பர் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 20 சென்டிமீட்டர். மொத்தமாக ஆண்டில் எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா 29 சென்டிமீட்டர் 63வது வருஷம் ஜனவரி மாதம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரெக்கார்டு. ஏன்னா சிலது ஐஎம்டியோட அப்சர்வேட்டரி, சிலது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்சர்வேட்டரி, எல்லா ரெக்கார்டுகளும் சரி பார்த்து பதிவேற்றப்படும். இல்லை, மொத்த தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள் மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு இந்த 4 மாவட்டங்களுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியணும்னா அது கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவான அக்டோபர் முதல் இன்று வரையான காலகட்டத்துக்கு கன்னியாகுமரிக்கு 1050 மில்லிமீட்டர் பதிவானது. இயல்பு 516 மில்லிமீட்டர், 103% அதிகம் இயல்பை விட. கன்னியாகுமரியில் 103% அதிகம், நெல்லையில் 135% இயல்பை விட அதிகம். இது இந்த வருடத்தோட புள்ளி விவரத்தை சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருடத்தோட புள்ளி விவரம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? தூத்துக்குடியில் 68% இயல்பை விட அதிகம், தென்காசியில் 80% இயல்பை விட அதிகம். இது எல்லாம் இந்த வருடத்துடைய அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு பார்க்கும் பொழுது நமக்குடைய சீசனல் இந்த வருடத்து 2023 சீசனுடைய வடகிழக்கு பருவமழையுடைய இது இந்த 4 மாவட்டங்களுக்கு நீங்கள் சொல்கிறது. ஆமாம், ஒவ்வொரு வருடம் திடீர்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து எந்த மாவட்டம், ஏன்னா மாவட்ட அளவில் பார்க்க போகிறோமா, இன்று தினத்தில் பார்க்க போகிறோமா, பல விவரங்கள் இருக்குது. மெருமையாக தான் இது பண்ண சொல்கிறீங்க. ஆமாம், அதாவது எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வகையாக இருக்குது. நமக்கு மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. 7 சென்டிமீட்டர் முதல் 11 சென்டிமீட்டர் வரை மஞ்சள் எச்சரிக்கை, எல்லோ ஆரஞ்சு. ஆரஞ்சு 12 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை, அது ஒரு வகை ஆரஞ்சு அலர்ட்டு. 21 சென்டிமீட்டருக்கு மேல் என்பது சிவப்பு எச்சரிக்கை. அதில் ஒவ்வொரு இதுவும் அதுக்கப்புறம் ரேஞ்சை மூணே கேட்டகரி தான். ஐஎம்டி பொறுத்தவரை தற்பொழுது 3 கேட்டகரி தான். 21 சென்டிமீட்டருக்கு மேல் அப்படிங்கிற போது இதில் 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து 14, 15, 16 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கன முதல் மிக கனமழைக்கு இந்த 4 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நேற்று காலை அதி கனமழைக்கான வாய்ப்பு அதிகப்பட்ட போது அந்த இதுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி 95 சென்டிமீட்டர் 65 சென்டிமீட்டர் என்று குறிப்பாக ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்க முடியாது.
3 கேட்டகரி தான். 3 கேட்டகரியில் 21 சென்டிமீட்டருக்கு மேலே எதுவாக இருந்தாலும் சிவப்பு எச்சரிக்கை. ரெட் அலர்ட்டுக்கு மேலே ஒன்று இல்லை. ரெட் அலர்ட் என்பது ரெட் அலர்ட், அவ்வளோதான். எல்லோ ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட். ஓகே, நம்ம வந்து அறிவியல் முறையில் பார்க்கும் பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சியிலிருந்து இந்த அளவிற்கு மழை கிடையாது, எதிர்பார்க்கப்படுவதில்லை. இது இந்த வரைக்கும் இந்த அளவுக்கு மழை கிடையாது. அது நாம் வந்து அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியிலிருந்தே நம்ம கனமுதல் மிக கனமழை கொடுத்திருந்தோம். 14ஆம் தேதி முதல் கொடுத்துருக்குறோம். அது வந்து நேற்று வந்து இன்னும் அதனுடைய வாய்ப்பு அதிகரிக்கப்படும் பொழுது அது கொடுத்துருக்குறோம். பரவலாக மழை அதிகமாக தான் பெய்து இருக்கிறது. பரவலாக நிறைய கனமழையும் இருக்குது, அதி கனமழையும் பெய்திருக்கிறது. இது வருங்கால கட்டத்தில் இந்த மாதிரி புவி வெப்பமடைதல், இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் இனிமே we have to expect for such type of events. புரிகிற காலத்தில் ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் என்கின்ற அளவு இல்லை அதுக்கு மேலே மழை பெய்தால் தான் நம்ம வந்து கிளவுட் பஸ்ட்ங்கிறோம். இது வந்து தொடர்ந்து நாள் முழுக்கவே இருந்திருக்கு இல்லையா, ஒரு தொடர்ந்து மழையாக தான் இருந்திருக்கு. ஒரு நாள் முழுக்க வரும். கிளவுட் பஸ்ட்டுக்கான நம்ம வரையறை என்பது ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை இருந்தால் அது சொல்கிறோம். இது அதி கனமழை. இது அதி கனமழை 21 சென்டிமீட்டருக்கு மேல் எதுவாக இருந்தாலும் அதி கனமழை அதில் போயிருக்கு. நம்ம ஐஎம்டியை பற்றி மட்டும் சொல்லுங்கள். ஐஎம்டியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அதான் நீங்கள் என்ன சொன்ன ரெட் அலர்ட் என்பது சொல்லப்பட்டாச்சு. ரெட் அலர்ட்டுக்கு மேலே ஒரு எச்சரிக்கை இருக்கிறது தான் பாருங்கள். ரெட் அலர்ட் என்று சொல்வது வந்து மற்றது வந்து 50 சொல்கிறோமா 60 சொல்கிறோம்ங்கிறது வேற. ரெட் அலர்ட் என்பது ரெட் அலர்ட், தட்ஸ் ஆல். மேக்ஸிமம் இது வந்து 3 கேட்டகரி தான். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறோம். எல்லோ, ஆரஞ்சு, ரெட். த மொமெண்ட் ரெட் அலர்ட் இஸ் தேர், த சிஸ்டம் ஹேஸ் டு பி ப்ரிப்பேர் ஃபார் எனிதிங். எதுவுமே வானிலை முறையிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து இது மாதிரி சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது கனமழை, மிக கனமழை, முதல் மிக கனமழை சொல்லும் பொழுது 19 சென்டிமீட்டருக்கு வந்திருக்கு. 20 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளது மிக கனமழை. நேற்று, அதாவது நேற்று முந்தின தினத்திலிருந்து நேற்று வரைக்கும் பார்க்கின்ற பொழுது 24 மணி நேரத்தில் மிக கனமழை வந்து தொடர்ந்து 14ஆம் தேதியிலிருந்து கொடுக்கப்பட்டு வந்திருக்குது. அதிலிருந்து அடுத்த கேட்டகரிக்கு போயிருக்கு. 19 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள கேட்டகரி கொடுத்துருக்கு. 20 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள கேட்டகரி ரெட் அலர்ட். அது வரும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்குறோம். ஒன் டேக்கு முன்னாடி கொடுத்தங்கிறது ரைட்டு. பட் முதல் 14ஆம் தேதியிலிருந்து கனமுதல் மிக கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்கிறது. அதுவும் குமரி மாவட்டத்தினுடைய மழை அளவு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையில் அதிகமாக தான் இருந்தது. இந்த மழை பெருமழையாகத்தான் இருக்கிறது. பரவலாக மிக அதிக கனமழை பெய்திருக்கிறது. புரியுதுங்களா? ஆனால் மழையே ஐஎம்டி என்பது கிடையாது. ஐஎம்டி என்பதே கிடையாது. நீங்கள் எந்த இதுலேயும் எடுத்து பார்த்தாலும் ரேஞ்சு தான் கொடுக்கப்படும். முதல்ல ப்ராபபிலிட்டி ஃபோர்காஸ்ட் தான் கொடுக்கணும். டிட்டர்மினிஸ்டிக் ஃபோர்காஸ்டே அடுத்தது கிடையாது. ப்ராபபிலிட்டி ஃபோர்காஸ்ட் வாய்ப்பு என்ற அளவில் தான் இருக்க முடியும். நாம் வந்து ஒரு நம்பரை பார்த்துட்டு 45, 55 சொல்லும் பொழுதுங்கிறது அது வேறு. ஒரு மாடலோட எடுத்துக்கிட்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விவரங்களையும் எடுத்துக்கிட்டு பழைய விவரங்களையும் பார்க்கின்ற பொழுது ரேஞ்சில் தான் வைக்கிறோம். 7 சென்டிமீட்டர் வந்தால் இதுபடியில். அதனால தான் 3 வகையாக வகைப்பட்டிருக்கு. கனமழைக்கான எச்சரிக்கை 3 வகைப்பட்ட போது எப்படி இருக்கணும்னு 7லிருந்து 11 சென்டிமீட்டர், 12லிருந்து 20 சென்டிமீட்டர், 20க்கு மேலே எது போனாலும் சிவப்பு எச்சரிக்கை, இப்படி தான் பண்ணியிருக்கோம். இது இந்த எந்த வகையிலும் இந்த வேற இடத்துல வந்து கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை. வானிலையியலில் தற்பொழுது எந்த அளவிற்கு நம்ம கணிக்க முடியும், ஒரு அது லோ லேட்டிடியூடில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இதை காட்டுறேன் உங்களுக்கு. லோ லேட்டிடியூடில் 3 டிகிரி 4 டிகிரி அச்சரேகையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியிலிருந்து இத்தகைய மழை அளவு எப்பொழுதுமே நடந்ததாக இல்லை. அது மாதிரி இருக்கிற பொழுது இது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி பரவலாக அதிக கனமழை பெய்தது என்பது ஒரு முக்கியமான விஷயம். இப்பொழுது நாம் வந்து அடுத்த 24 மணி நேரத்துக்கு தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு முன்தினத்திலிருந்து நேற்று வரையே கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நடந்திருக்கு. இலங்கைக்கு தென்கிழக்கிலிருந்து குமரிக்கடலுக்கு வந்து குமரிக்கடலிலும் தொடர்ந்து நிலவுகிறது. மிக மெதுவாக தான் நடந்துட்டு இருக்கு. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் ஈக்குவேட்டரில் ராஸ்பி வேவ்ஸ்னால
ஐடிசி செட்டில் அந்த படம் காட்டுறோம் உங்களுக்கு. அந்த ஐடிசி செட்டில் அது இருந்ததுனால வந்தக்கூடிய விஷயம். ஓகே, இந்த அளவுக்கு அதிகமாக எனக்கு தெரிஞ்ச அளவில் பெரிய அளவு மிகப்பெரிய கனமழையாக பரவலாக எல்லா இடங்களிலும் அதிக கனமழையாக வந்ததாக இல்லை. எதிர்காலத்தில் அறிவியல் வளரும் பொழுது நிச்சயமாக கணிக்கப்படும். எந்த துறையும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. வரும்பொழுது 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலையை விட இப்போ வந்திருக்கோம். இன்னும் வளரும். ஒரு 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 கணினி என்பதில் ஒரு வானிலை வானிலை நிகழ்வு என்பதை நம்ம டைனமிக்ஸ் மெத்தடில் பார்க்கணும், தெர்மோடைனமிக்ஸ் மெத்தடில் பார்க்கணும். அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் நான் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்று சொல்லப்படும். கணிதத்தில் நான் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த மாதிரி இப்போ உள்ள நிறைய இருக்குது. ஆக அந்த துல்லியத்தன்மை இருந்தால் யாருமே துல்லியத்தன்மை இருந்தால் செய்ய போகிறதுன்னு கிடையாது. இதனுடைய நிலை இந்த அறிவில் இந்த நிலையில் இருக்கும்போது அந்த அறிவியல் நிலையிலிருந்து எந்த துல்லியத்தன்மை கொடுக்க முடியுமோ அந்த துல்லியத்தன்மைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மழையே சொல்லாமல் கடுமழை நிறைந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. மழையே பற்றி சொல்லாமல் கடுமழை நிறைந்த காலகட்டங்கள் இருக்கு. இப்போ மழை சொல்லப்பட்டிருக்கு சொல்றேன். தொடர்ந்து எல்லா நாட்களும் 14, 15, 16 ஆமாம் எல்லா நாட்களும் சொல்கிறோம். ஆமாம், மிக கனமழை 14ஆம் தேதியிலிருந்து சொன்னோம். அதி கனமழை நேற்று காலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று காலையில் 10-11 மணிக்கு அதி கனமழையாக அப்கிரேட் பண்ணியிருக்கு. இட் இஸ் அப்கிரேடட் டு எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி. பட் ஹெவி டு வெரி ஹெவி என்பது 14ஆம் தேதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, தாண்டி நீங்க இந்த சேஞ்சஸ் சொல்றீங்க, கிளைமேட் சேஞ்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல குறிப்பா எந்தெந்த இடத்துல மாறி வருது மொத்தமா ஒரு பர்டிகுலர் பொதுவாக கிளைமேட் சேஞ்ச் போது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆய்வு கட்டுரைகள்லாம் காட்டுறது என்னன்னா தென் தமிழக பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை வருங்காலத்தில் இயல்பை விட அதுலேயும் குறிப்பாக எக்ஸ்ட்ரீம்ஸ், பிரெசிபிடேஷன் எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்றோம் இல்லையா, கனமழை என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது.